நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான சோபக்கிருது வருடத்திற்குண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அதனால் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறது வருது. பொங்க வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பொங்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பொங்க வைக்கும்போது பொங்கப்பானைக்கு இந்த மஞ்சள் கட்டுவோம் இல்லைங்களா, அதை வீட்டில் மூத்தவர்கள் தான் கட்டணும். அப்படி செஞ்சுட்டு பொங்கப்பானையை 3 முறை அந்த அடுப்பை சுற்றி பொங்கப்பானை அடுப்பில் வச்சுட்டு சூரிய பகவானை வணங்கி பொங்கலிட்டு நல்லா சங்கூதி மேலதாளங்கள் முழங்க பொங்கல் படைங்க. சரி, இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசிலையும், செவ்வாய் தனுசு ராசியிலேருந்துட்டு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கும், புதன் தனுசு ராசியிலேருந்து தை 13ஆம் தேதி மகர ராசிக்கும் போகிறாங்க. அப்போ இந்த 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை தொற்றுது, சனி பகவானோட வீட்டை. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்துட்டு தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு போய் உட்கார்றாரு. குரு பகவான் மேசத்தில் பலமாகவும், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியாகவும், ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா, ஏதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, இது எல்லாத்தையும் நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டு, அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் போடக்கூடிய ஜோதிட வீடியோக்கள் எல்லாத்தையுமே சில சேனல்கள் திருடி அவங்களோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சில மாதங்கள் போனால் போதுன்னு விட்டுட்டோம். இதுக்கு மேலெல்லாம் புகார் தெரிவித்து அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரிலாம் நல்லது நடக்குமா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். ஏன்னா மாதம் தொடக்கத்தில் உங்களோட ராசிதிபதி சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களோட ராசியவே பார்க்குறாரு. அப்போ தன்னைத்தானே பார்த்துக்கும் போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். பணம் பல வழியில் பையன் நிரப்போம் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி நிறைய உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஏதாவது பண தேவை அப்படின்னாலும் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியே உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு, வருமான அதிகரிப்பு, இது எல்லாத்துலேயுமே இருக்கும். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவானோட ஆதிக்கத்தால் தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உச்சபட்ச முன்னேற்றத்தை கொடுக்கும். நமக்கு எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ, நீண்ட நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோமோ, அது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே நடக்க போகிறத பார்க்க போகிறோம். இது சும்மா ஒரு முக அலங்காரத்துக்காக ரிஷபராசிக்காரர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 10ல் ஒரு பாவியேனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் சனி இருக்கிறதால தொழில் உச்சபட்ச வளர்ச்சி அடையும். மூடி கிடந்த தொழிலுக்கெல்லாம் திறப்பு விழா நடத்தலாம். பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதுசாக யாரையாவது சேர்த்துக்கலாமான்னு யோசிக்க தொடங்குவீங்க. தொழில் நடைபெறக்கூடிய இடத்தை மாற்றலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற நல்ல தகவல் கிடைக்கும். அதுமாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், டெம்பரவரியாகவே தான் ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பர்மனெண்ட் கிடைக்கணும் இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன், சம்பளம் கம்மியாக இருக்குது, வேறு இடத்துக்கு போகலான்னாலும் இந்த நேரத்தில் பர்மனெண்ட் போட்டோம்னா என்ன பண்ணுறது, அப்புறம் போயிட்டு வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு அரசு துறையிலேயே ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன், ஆனால் தற்காலிகமாக தான் இருக்கேன் அப்படின்னவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட ஒரு இடத்துல நாம் வேலை செய்கிறோம், ரொம்ப நாளாக நமக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கணும், ஆனால் நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் ஏதோ காக்கா பிடிச்சி 4 பேர்த்துக்கு அப்படியே வெண்சாமரம் வீசி எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிடுறான். நான் நேர்மையாக உழைக்கிறேன், எனக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ சனி பகவானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு கொடுத்தா சனி தடுப்பார், சனி கொடுத்தா யார் தடுப்பா, யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் குரு விரயத்தில் இருக்கார் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ சனி அற்புதமான இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது வாரி கொடுப்பாரு, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதோட மாதம் தொடங்கி 5ஆவது நாளே உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு போக போகிறாரு. அப்பாடா என்னடா ராசிநாதன் போய் அஷ்டமத்தில் உட்கார்றாரு, பிரச்சனையாக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாது, ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. 6க்கு அதிபதி 8ல் இருக்கார். அப்படிங்கும்போது அற்புதமான நேரம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. தொழிலில் அடுக்கடுக்காக பல ஒப்பந்தங்கள் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். அப்போ இடம் என்றைக்கோ ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டோம், அது எங்கே கிடக்குன்னே மறந்து போயிட்டேன், எனக்கே தெரியல, எப்போயாவது போய் பார்க்குறதோட சரி அப்படின்னு இந்த இடம் இன்றைக்கி பல மடங்கு விலை மதிப்பு அதிகமாகி விற்பனையாகும்.
நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்துரும். பரவாயில்லடா, நல்ல வேலைக்கு இந்த இடம் போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. பல மட்டத்துலேயும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதோட ஜனவரி 27 மகர ராசிக்கு புதன் வராரு. அதாவது தை மாதத்துக்கு 13 மகர ராசிக்கு புதன் வராரு. 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் தனாதிபதியாகவும் இருக்கார். அவர் 9வது வீட்டுக்கு வர்ற நேரத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி கொடுக்கும். அதுமாரி பஞ்சமாதிபதியாகவும் புதன் இருக்கார். அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுல அக்கறை காட்டுவீங்க. சரி, பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை கட்டி வைப்போம், இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு இடத்த வாங்கி வைப்போம், இல்லை பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது 10 பவுன் எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுவீங்க. அதுமாரி திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் திருமண வரன் பார்க்கறதுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ வரன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரிஷபராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு ரிஷபராசி திருமண வயசில் இருந்தாலும் சரி, இப்போ போய் வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்ல இடம் அப்படிங்கிறது அமையும். ரொம்ப அலைச்சல்லாம் வேண்டி கிடையாது. அங்கே போனேன், 10 இடத்துல பொண்ணு பார்த்தேன், பொண்ணுக்கு பிடிக்கல, இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, இல்லை 2 பேருக்கும் பிடிச்சுன்னா ஜாதகம் செட் ஆகலை, இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது, எவனாவது ஒருத்தன் தட்டி விட்றான், பேச்சுவார்த்தை உடன்படலை, இப்படி சகல விதத்துலேயும் தடைபட்டு வந்த திருமண முயற்சி அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு மேலே டக்குன்னு நடக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சொந்த பந்தத்திலே கேட்பாங்க, என்னப்பா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், போகிறேன் வரேன்னே, திடீர்னு பத்திரிக்கையோட வந்து நிற்கிற அப்படின்னு. இல்லைப்பா டப்புன்னு அமைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது, சரி நல்ல இடமா இருக்கு, முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நிச்சயதார்த்தத்தை கூட யார்ட்டையும் சொல்லலை, வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வேலை நடக்கும். இப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட தை மாதம் 21 வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாரு. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ 21 முன்னாடி வரைக்கும் அவர் அஷ்டமத்தில் இருக்கார். செவ்வாய் அட்டமத்தில் இருக்கார் அப்படின்னாக்க இந்த பூமி தொடர்பான வில்லங்கம் வரும், அண்டை எல்லார் வகையில் நிலப்பிரச்சனை வரும். அதனால் குடும்பம் வரைக்கும் இந்த 21 வரைக்கும் நிலங்களும் ஏதாவது பிரச்சனை இருந்தது, பக்கத்து நிலத்துக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு அளந்து வேலி போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த 21 வரைக்கும் இடம் வாங்குறேன், பூமி வாங்குறேன், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பத்திரப்பதிவை தள்ளி வச்சுக்கலாம். அதுமாதிரி விவசாய பணியில் ஈடுபடும்போது கொஞ்சம் இரவு நேர பணிகளுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, அதில் கவனமாக இருந்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் அட்டமம். இப்போ 21 பிறகு அவர் மகர ராசிக்கு பயிற்சியாகி உச்சமடைய போகிறார். செவ்வாய் எங்கே பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அற்புத யோகம் அப்படிங்கிறத வாரி கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் பூமிகாரகன் உச்சமடைய போகிறாரு. அதாவது உங்களோட ராசிக்கு செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கும் அதிபதி, 7க்கும் அதிபதி. 12க்கு அதிபதி உச்சமடைகிறப்ப விரய செலவுகள் வரும். அப்போ இடம் வாங்கலாம். பூமிகாரகன் விரயம் அப்படிங்கிறதால 9வது இடத்துல இருக்காருங்கிறப்ப 21 மேலே இடம் வாங்கலாம். அதுமாரி 7க்கு அதிபதி உச்சம் அப்படிங்கிறதால மனைவி வழியில் உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாமனார் ஒரு சொத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 21 மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிவிடுவார், உச்சம் அடைஞ்சிடுவார். அதன் பிறகு நம்ம பத்திரம் போடலாம், விவசாயம் தொடர்பாக புது முயற்சி எடுக்கலாம். இப்படி எல்லா விதமான நன்மைகளும் 21 பிறகு இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு. அப்படிங்கும்போது விரய செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே வந்துருங்க. இந்த பக்கம் செவ்வாய் உச்சத்தில் இருக்கும்போது நின்று போன வீடு கட்டுற வேலையை கூட எடுத்து செஞ்சுக்கலாம். இதை கடனை உடனே வாங்கி செஞ்சாலும் டக்குன்னு வேலை நடக்கும், வேலையை முடிச்சுக்கலாம். எந்த விதமான தடை தாமதத்துக்கும் வேலை இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குரு பகவானோட படத்தை வீட்டில் வச்சு தினந்தோறும் நெய் தீபம் ஏற்றி வணங்குனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ உங்களால் முடிஞ்ச போல அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.